இந்த பல்லு விளக்குறதே பெரிய போராட்டமா இருக்கு. காலையில சீக்கிரமா எழுந்துரும், ஆனா பல்லு தான் சீக்கிரமா விளக்க முடியல. இது 15 வீக்கோட ஸ்டோரி. காலைல ஏஞ்சோடனே பல்லெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு உடலுக்கு தேவையான புரதச்சத்தை குடிச்சு முடிச்சுட்டு ஆடு சாப்பிட்றதுக்கு தேவையான தேக்கு தேவையெல்லாம் மரத்துல ஏறி தேக்கு தேவையை ஓடிச்சு எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டோம். வந்ததும் மாப்பா ஓடிச்சானு போல நம்ம சாப்பாடு தான் கொண்டு வரணும், நமக்கு போடுவோம்ல போட மாட்டோம்னு அவனுக்கு ஒரு ஏக்கமா எல்லாருமே பார்த்துட்டு இருக்கானுவன். சரி, அதனால ஆளு கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு நமக்கு பிடிச்சிக்காம ஆளு கொஞ்சம் கொஞ்சமா பங்கு பிடிச்சு போட்டாச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கனு முருவில் 4 தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாமி சட்டை குடியா வெயில் அதிகமா இருக்கியா கொஞ்ச நேரம் போட்டு தரையா குடியா. அக்கா வீட்டுக்கு வந்தா ஜூல இருக்க சிங்க போல தலையை வெட்டி பார்க்குறான். சரி ரைட்டு, உனக்கு சோஃபி வரணும், என் கூட ஒரு சோஃபியா மாதிரி ஒரு டான்ஸ் போட்டு தான் உனக்கு சோஃபியா கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். சோஃபியான்னு பேரை சொன்னோன்னே தலைவன் எட்டி பாயிறான் நம்மள. எனக்கு சோஃபியா வேணும்னு சொல்லி பக்கத்தில் வரான். நானும் கையை தூக்குறேன், என் கூட டான்ஸ் போட்டு தான் உனக்கு சோஃபியா கல்யாணம் பண்ணி தருவேன், இல்லை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னேன். சரி ரைட்டு அப்படின்னு நினச்சிட்டு வாலாட்டிட்டு இருக்கான். சரி கையை தூக்கு, நானும் கையை தூக்குறேன், 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஆடுவோம். அப்புறம் தான் எனக்கு சோஃபியான்னு சொன்னேன். சாலையவன் பொட்டிப்பா மட்டும் பதுங்கிட்டான். போடா டிமிக்கி கொடுத்துட்டு வந்தாச்சு அவனுக்கு. அக்கா வீட்டுக்கு வந்து முதல் வேலையை ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தோம். சரி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தா பொறுத்ததுக்கு தேவையான 4 முட்டை வச்சிருக்காங்க. சரி ஓகே, அக்காக்கு 2 முட்டை நமக்கு 2 முட்டை சொல்லி நம்ம 2 முட்டையை அபேஸ் பண்ணியாச்சு. அதை எடுத்து நம்ம ஆம்லேட் போடலாம்னு நினச்சேன். ஆம்லேட் சரியா வரல, அதனால ஓகே அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் பதக்குன்னு வதக்கி முடிச்சுக்கிட்டு அது கூட சைடிஸ் கொஞ்சம் மாங்காய் எடுத்துக்கிட்டு கேமரா ஆங்கிள் செட் பண்ணிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்ல, நம்ம சமைச்சு நாம தான் சாப்பிடணும், நல்லா இருக்கும் நல்லா சாப்பிட்டு தான் ஒரு வழி இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே சன் பாத் வாங்கலாம்னு நினச்சோம், ஆனால் சன்னியே காணும். அதை முடிச்சுட்டு இப்போ கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் இருந்தது. யாரும் வீட்டில் இருக்காங்களே எட்டி பார்த்தோம், யாருமே இல்லை. சரி ரைட்டு, அந்தாண்ட பார்த்தோம், அந்தாண்டையும் யாரும் இல்லை. ரைட்டு, நமக்கு தேங்காய் கிடச்சிதுன்னு நினச்சி ஒன்று எடுத்து தூக்கி அக்கில் சொருகிட்டு திக்கிட்டுன்னு கிளம்பிட்டேன். யாராச்சும் வந்துடுவாங்களோ திடீர்னு பயமாக இருந்துச்சு. அப்படியே சைலண்ட்டாக கிளம்பி முடிச்சிட்டேன். வந்ததும் வெட்டி குடிச்சா வெயிலுக்கு எதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. திருட்டு எழுதி தான்ப்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்பட்டப்பா ரெடி ஆகி ஜிம் கிளம்பி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு லெக் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட் தான். லெக்கில் ஃபஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அழுத்தலில் ஒரு செட்டு, நொண்டரிக்கில் ஒரு செட்டு, ஸ்மோஸ்கோலில் ஒரு செட்டு, லெக் எக்ஸ்டென்ஷனில் ஒரு செட்டு. லெக் ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டாச்சு. அதுக்கு ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்பல் ஓவர் ஹெட்டில் ஒரு செட்டு, பறக்கிறதுல ஒரு செட்டு, இழுக்கிறதுல ஒரு செட்டு, அழுத்தத்தில் ஒரு செட்டு போட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஷூட் போட்டேன். நம்ம அவுட்ஃபிட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் போட்டுருங்க கமெண்ட்டில். முடிச்சுட்டு காஃபி ஷாப் போகிறதுக்குள்ளே தலை கிரிகிரின்னு சுற்ற ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன பேசுன்னு எனக்கே தெரியல, நான் பாட்டு ஏதோ உளறிட்டு இருக்கேன். சரி, இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஒரு காஃபி ஆர்டர் போட்டு குடிச்சா கொஞ்சமாச்சும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஆர்டர் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு இதோட கடை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் சந்திப்போம். டாட்டா பாய்.